இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவகாலத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் தவகால தொடக்க திருப்பலியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு நெற்றியில் சாம்பல் பூசி தவகாலத்தை தொடங்கினார்கள். கோட்டார் மறைமாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த ஆண்டின் தவக்காலம் இன்றைய நாளிலிருந்து நமக்கு தொடங்குகிறது. இந்த திருநெற்றி புதன் வருகின்ற 40 நாட்களும் தவக்காலத்தின் நாட்களாக நாம் பயணிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மைய சிந்தனையாக பாலை நிலத்தினூடே நாம் பயணித்து விடுதலை வாழ்வை கண்டுகொள்ள வேண்டும் என அன்போடு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய மனமாற்றமும் ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற காலமுமாக இருக்கின்ற இந்த புனிதமான தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளுகின்ற இறை வேண்டலும், நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கின்ற தவங்களும், அதை கடந்து நாம் குழுமமாக பிறருக்கு செய்கின்ற அறப்பணிகள் எல்லாம் நம்முடைய விடுதலை வாழ்வை நோக்கி இட்டுச் செல்ல வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றார். எனவே அன்பு மக்களை, இந்த நாட்கள் நாம் அதிகமான நேரம் நிதானமாக இறைவனுடைய ஆசியை பெறும் வண்ணம் நாம் இறைவேண்டல் செய்கின்ற காலமாகும். நம்மையே நாம் ஒருத்து ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற காலமாகும். தனித்து மட்டுமல்ல, நாம் இணைந்த குடும்பமாக அல்லது சமூகமாக நம்முடைய சமூகத்தில் எளியவராய் ஏழையவராய் இருக்கின்ற மக்களுக்கு செய்கின்ற அறப்பணிகளின் காலமாகவும் இருக்க அன்போடு வாழ்த்துகிறேன். முகவாட்டத்தோடு இருப்பதனால் மட்டுமே ஒருவர் ஆண்டவருடைய ஆசையை கண்டுகொள்ள முடியாது. மாறாக உள்ளார்ந்த மாற்றமும் மனநிலை மாற்றமும் வாழ்க்கை மாற்றமும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உகந்ததாக ஆகிறது. அவ்வகையில் இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய அருளையும் ஆசையையும் நிரம்ப தருகின்ற காலமாக இருக்க அன்போடு அனைவரையும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் பொருள் உள்ள தவக்காலத்தின் எளிய வாழ்த்துக்கள்.